சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் தோழமையும் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று திரு அவையானது புனித லெனார்ட் முரியால்டோ என்னும் புனிதருடைய நினைவை கொண்டாடி மகிழ்கின்றது. லெனார்ட் முரியால்டோ 1828ஆம் ஆண்டு தூரின் நகரில் பிறந்தார். இவர் தனது குடும்பத்திலும் சவோனாவைச் சேர்ந்த ஸ்கொலாப்பியரிடமும் மிகச்சிறந்த கல்வியை பெற்றார். இறை வார்த்தை மற்றும் இறை இயலின் நெறிமுறைகளை விடாமுயற்சியுடன் படித்து முடித்த பின் குருவாக 1851ஆம் ஆண்டில் திருநிலைப்படுத்தப்பட்டார். இளங்குருவாக இருந்த பொழுதே மெய்ப்பு பணி செய்யவும், சிறைப்பட்டிருக்கின்ற இளையோர் மறைக்கல்வியின் வழியாக நல்வாழ்வு பெறவும், மக்களுக்கு இறை வார்த்தை எடுத்துரைக்கவும், இறை வார்த்தையை அச்சிட்டு அவ்விசுவாசத்தை பரப்பவும் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார். இவ்வாறு அவர் தனது ஆன்மீக வாழ்வை ஜெபத்தாலும் பணி வாழ்வை எண்ணற்ற மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வந்தார். தந்தை கஃபாசோ மற்றும் தொன்போஸ்கோவுடன் இணைந்து இவர் உழைத்ததால் தூரினில் உள்ள புனித அலோசியஸ் ஆரட்டரிக்கு இயக்குநராக அமர்த்தப்பட்டார். 1873ஆம் ஆண்டு புனித யோசேப்பின் சபை என்ற சபையை நிறுவினார். இச்சபையின் வழியாக கிராமங்களிலும் தொழிற்சாலைகளிலும் பணிபுரியும் இளைஞர்களுக்கு சிறந்ததொரு கல்வி பணியையும் மேம்படுத்தும் பணியையும் செய்து வந்தார். லெனார்ட் இளைஞர்களின் மீது கொண்ட அன்பினால் அவர்களுக்காக தன்னையே அர்ப்பணித்தார். பல்வேறு இன்னல்களுக்கிடையில் 34 ஆண்டுகள் ஆர்த்தியநெல்லி என்ற கல்லூரியின் இயக்குநராய் பொறுப்பேற்று கிறிஸ்தவ கோட்பாடுகளிலும் தொழிற்சட்டத்துறையிலும் இளைஞர்களை பயிற்றுவித்து உருவாக்கினார். ஏழை அநாத இளைஞர்களை பொருத்தமான பாதுகாப்பாளர்களை சட்டப்படி பெற்று தந்தார். மேலும் கத்தோலிக்க பணியாளர்களுக்கு செயல் திட்டங்களையும் அமைப்புகளையும் உருவாக்கி தந்தார். இவர் அமைதியில் செயல்படு என்ற விருது வாக்கை ஏற்றவராய் அனைவரோடும் இனிமையாக பழகி உதவியும் செய்தார். 1887ஆம் ஆண்டு கொடிய நோயால் தாக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்த இவர் புனித ஜான்போஸ்கோவின் இறை ஆசிரால் முழு குணம் பெற்று பல்வேறு இன்னல்களுக்கிடையேயும் பின் விளைவுகளுக்கிடையேயும் அயராது உழைத்தார். இவர் 1900ஆம் ஆண்டு மார்ச் 30ஆம் நாள் விண்ணக வாழ்வை அடைந்தார். திருத்தந்தை 6ஆம் பவுல் இவரை 1963ஆம் ஆண்டு அருளாளர் நிலைக்கும் 1970ஆம் ஆண்டு மே 3ஆம் நாள் புனித நிலைக்கும் உயர்த்தினார். தொன்போஸ்கோவோடு இணைந்து பணி செய்த லெனார்ட் முரியால்டோ இன்று ஒரு புனிதராக திரு அவையால் உயர்த்தப்பட்டிருக்கின்றார். தொன்போஸ்கோ வாழுகின்ற பொழுதே பல்வேறு அருமடையாளங்களை செய்திருக்கின்றார், புதுமைகள் நிகழ்த்தியிருக்கின்றார். லெனார்ட் முரியால்டோவுடைய வாழ்விலும் அவர் அற்புதத்தை செய்திருக்கின்றார் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். எனவே தொன்போஸ்கோ என்றும் நமக்காக, நம்முடைய நலனுக்காக, நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற புனிதராக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்வோம். அவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். கிறிஸ்துவின் சகாய அன்னையின் விழாவுக்கான நவநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் புனித ஜான்போஸ்கோவின் பரிந்துரை வழியாக அந்த அன்னையானவள் தொடர்ந்து நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இது திருப்பலியிலே நம்மை நாமே அர்ப்பணித்து ஜெபிப்போம்.
இந்த திருப்பலியானது இன்று தனது 37வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஷர்மிளா என்பவர் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார். இறைவன் அவர் கொடுத்திருக்கின்ற வாழ்வுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் அவரோடு இருந்து அவரை நல்ல உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வோடும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். நீதிமாணிக்கம் என்பவருக்காக இந்த திருப்பலியிலே நாம் அர்ப்பணித்து மன்றாடுவோம். இறைவனுடைய திருவுளம் அவருடைய வாழ்வில் வெளிப்படவும், இதனால் இறைவன் அவருடைய வாழ்விலே இருந்து அவரோடு செயல்படவும், அவரை கரம் பிடித்து வழிநடத்தவும், இறைவனுடைய திருவுளத்திற்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொள்ளவும் இறைவன் அவரோடு இருந்து அவரை வழிநடத்த வேண்டும் என்றும் அவருக்காகவும் அவருடைய பெற்றோர்களுக்காகவும் இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். லொரேன் டேவிட் என்பவர் தன்னுடைய உடல் நலனுக்காக இத்திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார். எனவே இறைவன் அவருக்கு நல்ல உடல் உள்ள நலனை அளித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் லொரேன் டேவிட் மற்றும் குடும்பத்தினர் இத்திருப்பலியை நன்றியறிந்த திருப்பலியாகவும் அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் நினைவு கூர்ந்து இத்திருப்பலியில் நன்றி செலுத்துகின்ற அவர்களை தொடர்ந்து இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். திருப்பலை தகுதியான முறையில் ஒப்பு கொடுத்து இறைவனுடைய அருளை பெறுவதற்காக நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவனின் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அனைத்து நன்மைகளின் உறைவிடமே இறைவாம், புனித லெனார்ட் முரியால்தோவை அனாதைகளுக்கு தந்தையாகவும் இளம் தொழிலாளர்களின் வழிகாட்டியாகவும் ஏற்படுத்த திருவுளமானீர். அவரின் வேண்டுதலினால் நாங்கள் உமது அன்பு கட்டளைகளை பின்பற்றவும் அயலாருக்கு உம்மையே நாளும் வழங்கவும் அருள் தாரும். உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 11 முதல் 15 முடிய. பவுல், சீலா, திமோத்தேயு, லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாவில் இருந்து கப்பலேறி சமுத்திராக்கு தீவுக்கும் மறுநாள் நயாபொலி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசிதோனிய பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம். அது ரோமையரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாள்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்திரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன் பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டிற்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவர் பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழை இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவருக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூர்வாராக.
மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. அதிகாரம் 15 இறைவார்த்தை 26 முதல் அதிகாரம் 16 இறைவார்த்தை 4 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள். உங்களை கொல்லுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலமும் வருகிறது. தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால் தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையை நாம் கேட்கின்றவர்களாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. அந்த இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே செல்லுவதற்கு நாம் நம்மை அனுமதிக்க வேண்டும். அதற்கு இறைவன் நமக்கு துணை செய்கின்றார், ஆவியார் நம்மை வழிநடத்துகின்றார் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. பவுல் இறை வார்த்தை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது நிறைய பேர் இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த பெண் லிடியா என்பவர், அவர் பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார் என்று அழகாக இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. ஆகவே இறை வார்த்தையை நாம் காதுகளால் கேட்கலாம், ஆனால் அது உள்ளத்தை சென்று அடைவதை இறைவன் உறுதிப்படுத்துகின்றார். இறைவன் நம்முடைய உள்ளத்தை திறக்கின்ற பொழுது மட்டும்தான் அது நம்முடைய உள்ளத்திற்கு சென்று அது பலனை கொடுக்கிறது. ஆகவே நாம் திறந்த உள்ளத்தோடு இருக்க வேண்டும். இறைவன் நம்முடைய உள்ளத்தை திறக்கின்றார் என்று சொன்னால் அதை திறப்பதற்கு நாம் நம்மை அனுமதிக்க வேண்டும். நாம் பல நேரங்களிலே கடின உள்ளத்தவராய் இருந்து விடுகின்றோம். இறை வார்த்தையை நம்ம உள்ளத்தில் நாம் அனுமதிக்க நாம் தவறி விடுகின்றோம். இறைவன் நம்முடைய உள்ளத்தை திறப்பதற்கு விரும்பினாலும் நாம் அதை பூட்டிக் கொண்டு நாம் உள்ளே இருந்து விட்டோம் என்றால் நிச்சயமாக இறை வார்த்தை நமக்குள் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது. ஆகவேதான் திருவெளிப்பாட்டு நூல் சொல்கிறது, உன் கதவெண்டே வந்து நான் தட்டுகின்றேன், யாராவது திறந்தால் நான் அவருடைய உள்ளத்தில் வருவேன் என்று இறைவன் சொல்லுகின்றார். அதை வர்ணித்து அழகான ஒரு படத்தை வரைந்த அந்த ஓவியர் நிறைய முறை நாம் பார்த்திருப்போம். அந்த படத்தை, கதவு ஒன்று இருக்கும், அதன் முன்பே இயேசு நின்று கொண்டு தட்டுவது போன்ற ஒரு படம் இருக்கும்.
அந்த படத்தை உற்று நோக்கினீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், அந்த படத்திற்கு வெளியே, அந்த கதவுக்கு வெளியே தாழ்பால் எதுவும் இருக்காது. ஏனென்றால் அது தாழ்பால் உள்ளே தான் இருக்கிறது. அதை வரைந்தவர் அப்படித்தான் வரைந்திருக்கிறார். என்றால் கதவை தட்டுகின்றார் இயேசு, அவரே திறந்து கொண்டு உள்ளே வர முடியாது. அதை உள்ளிருந்து தான் அந்த கதவை திறக்க முடியும். திறக்கின்ற போது மட்டும்தான் இயேசு உள்ளே வருவார் என்பதை அவர் அழகாக அந்த படத்திலே வெளிப்படுத்தி இருப்பார். இதுதான் உண்மையும் கூட. ஆகவே இயேசு கதவை தட்டுகின்றார். நம் ஒவ்வொரு இதய கதவையும் அவர் தட்டுகின்றார். ஆனால் உள்ளிருந்து நாம் அந்த கதவை திறந்தால் மட்டுமே இறைவன் உள்ளே வர முடியும். இல்லை என்றால் அவர் கண்டிப்பாக உள்ளே வரமாட்டார். என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொல்லி நாம் கதவை திறக்க மறுத்துவிட்டால் இறைவன் சென்று விடுவார். இப்படித்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது. ஆகவே இறைவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் இறைவார்த்தை நாம் கேட்கின்ற பொழுதும் இறைவன் வந்து கொண்டுதான் இருக்கின்றார். நம் இதய கதவை தட்டி கொண்டுதான் இருக்கின்றார். இந்த இறை வார்த்தையை நாம் செவிகளில் கேட்கின்றவர்களாக மட்டும் இருந்து விடுகின்ற பொழுது அது எந்த விதமான பலனையும் தருவதில்லை. பல நேரங்களிலே அது வெறும் வார்த்தையாக மட்டுமே இருந்து விடுகின்றது. அந்த வார்த்தையானது நமக்குள் சென்று மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வார்த்தையாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் இறைவனை உள்ளத்தில் அனுமதிக்க வேண்டும். இறைவன் நம் உள்ளத்திற்குள் வருவதை நாம் அனுமதிக்க வேண்டும். இறைவன் நம்முடைய இதயத்தை திறக்கின்ற பொழுது மட்டும்தான் அந்த வார்த்தையானது இதயத்திற்குள் சென்று மாற்றத்தை ஏற்படுத்தும். எவ்வாறு எசாயா இறைவாக்கினர் சொல்வது போல, மழை பனித்துளியானது வானத்திலிருந்து இறங்கி வந்து நிலத்தை நனைத்து அதை பண்படுத்துகிறதோ அதுபோல என்னுடைய வார்த்தையும் இருக்கும் என்று சொல்கின்றார். ஆகவே இறை வார்த்தை நமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இறைவன் அதற்கான அருள் மழையை பொழிந்து கொண்டிருக்கின்றார். அதை திறந்து, நம்முடைய இதயத்தை திறந்து நாம் அந்த அருள் மழையை உள்வாங்குகின்ற பொழுது மட்டும்தான் அந்த இறை வார்த்தை பலனை கொடுக்க முடியும். இல்லை என்றால் அது பாறை மீது விதைக்கப்பட்ட வார்த்தையாகவோ அல்லது முட்செடிகள் நடுவில் போடப்பட்ட விதையாகவோ சாலையோரத்தில் விழுந்த விதையாகவோ அது இருந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கின்றது. எனவே இறை வார்த்தை நம்ம உள்ளத்தில் நுழைந்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நம்மை நாமே அனுமதிப்போம். இறைவன் நம்முடைய இதயத்தை திறப்பதற்கு விரும்புகின்றார். அதை திறப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்ற பொழுது, திறந்த உள்ளத்தோடு நாம் இருக்கின்ற பொழுது மட்டுமே இறை வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆகவேதான் நற்செய்தி சொல்லுகிறது, தூய ஆவியார் வருகின்ற பொழுது அவர் சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறுமனே இருக்கின்ற வாழ்க்கை அல்ல, மாறாக அது சான்று பகர்கின்ற வாழ்க்கை. நான் கிறிஸ்தவனாக இருக்கின்றேன் என்று பெயரளவில் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். நான் குடும்ப அட்டை வைத்திருக்கின்றேன், ஆகவே நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த விதமான பெருமையும் இல்லை. அது கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள். எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் நான் கிறிஸ்தவன் தான் ஃபாதர் அப்படின்னு வாயால் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், அவ்வளவுதான். மற்றபடி அது அவருடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலுமே வெளிப்படாது. அப்படி என்றால் இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்திற்கு சென்று மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த இறை வார்த்தையை, அந்த இறைவனை நாம் மற்றவர்கள் எடுத்துரைக்கின்றவர்களாக மாற வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கின்றது. ஆகவே சான்று பகர்கின்ற வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இறைவனை நாம் உள்ளத்தில் உண்மையாகவே உணர்ந்தோம் என்றால், இறை வார்த்தை நம் உள்ளத்தில் சென்று மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நம்மை நாமே அனுமதித்தோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நாம் உணர்ந்தோம் என்றால் நிச்சயமாக இதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. நான் இறைவனை சந்தித்தேன், நான் இறைவனை உள்ளத்தில் உணர்ந்தேன், ஆகவே நான் எடுத்துரைக்கின்றேன் என்று சொல்லி இறைவனை எல்லா சூழ்நிலைகளிலும் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையால் நாம் சான்று பகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையாக இருந்து இருக்க முடியும். நிறைய பேர் கோயிலுக்கு வருகின்றார்கள், இறை வார்த்தை கேட்கின்றார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படுவதில்லை. திரும்பவும் அதே காரியங்களைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அதே புறணை பேசுவதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அதே மற்றவருடைய பெயரை கெடுப்பதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தவறு செய்கின்றவர்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டு உண்மையை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமலே இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் இறை வார்த்தையை உள்ளத்திற்குள் அனுமதிப்பதில்லை, இறைவனை உள்ளத்திற்குள் அனுமதிப்பதில்லை. அதனால்தான் அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றம் ஏற்படுவதில்லை. தினந்தோறும் கோவிலுக்கு வருகின்றவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் எந்த விதமான இறை அருளும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்ற அபாயம் நிறைந்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சான்று பகர்கின்ற வாழ்க்கை. தூய ஆவியார், உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியாரை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவர் உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்துவார். அதற்கு நம்மை நாமே அனுமதிக்க வேண்டும். தூய ஆவியார் நம்மை வழிநடத்துகின்ற பொழுது நாம் உண்மையை மட்டுமே பேசுவோம், தவறானவற்றை நாம் பேச மாட்டோம்.
அப்பொழுது நாம் இறைவனுக்கு சான்று பகர்கின்றவர்களாக மட்டுமே இருந்து கொண்டு நன்மையை எடுத்துச் சொல்கின்றவர்களாக, இறைவன் நமக்கு புரிகின்ற நன்மையை எடுத்துச் சொல்கின்றவர்களாக, இறைவனையே மற்றவர்களுக்கு கொடுக்கின்றவர்களாக இருப்பை ஒழிய மற்ற விஷயங்களை நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கைக்குள் அனுமதிக்க மாட்டோம், அதை மற்றவர்களுக்கு எடுத்து வைக்கவும் மாட்டோம். எனவே நல்லவற்றை உள்வாங்கி, உண்மையை உள்வாங்கி, தூய ஆவியாரை உள்ளத்திற்குள் அனுமதித்து, இறைவன் நம் உள்ளத்திற்குள் வர விரும்புகிறாரே, நம்முடைய இதயத்தை திறந்து இறைவனை உள்ளத்திற்குள் வரவேற்றோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அது நம்மை இன்னும் நல்ல கிறிஸ்தவர்களாக, சான்று பகர்கின்ற கிறிஸ்தவர்களாக நம்மை மாற்றும் என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ தொடர்ந்து திருப்பலியிலே இறை அருளை இறைஞ்சி கேட்போம். ஆமென். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவார். வழங்கிட கனியோ உணவோ இன்றி பாடிடும் வரியோ பல நிறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வரியோ பல நிறைவா. பெரும் விழி நீர் வியர்வை வேதனையன்றி வேறெதுமில்லா இலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் ஊற்றே இறைவாம், புனித லெனார்ட் முரியால்தோவின் நினைவை போற்றும் இந்நாளில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவரது பரிந்துரையினால் நாங்கள் அளிக்கும் இப்பலியின் வழியாக உம் கருணையை நிறைவாய் சுவைத்துணர அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் பாஸ்கா பலியாக கிறிஸ்து தம்மையே கையளித்ததை ஒப்பற்ற மகிழ்வோடு உம்மை போற்றுகின்றோம். கிறிஸ்து தம் உடலை சிலுவையில் பலியாக்கியதால் அவரின் அளவற்ற தியாகம் அனைவரிலும் நிறைவு பெற்றது. உம் தாய் திரு அவை புனித லெனார்ட் முரியால்தோவை மகிழ்வோடு நினைவு கூறும் என்று அவரின் தூய வாழ்வால் நாங்கள் அகத்தூண்டுதல் பெறவும், அவருடைய போதனையால் வழிநடத்தப்படவும், அவரின் வேண்டுதலால் பாதுகாப்படையவும் செய்கின்றீர். எனவே நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்களோடும் ஒன்றிணைந்து உமது புகழை பறைசாற்றி ஆர்ப்பரித்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இன்று திருப்பலியிலே தன்னுடைய 37வது பிறந்த நாளில் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற ஷர்மிளா என்பவரை நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, தொடர்ந்து நீர் அவரை நல்ல உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வான வாழ்வோடும் அமைதியான வாழ்வோடும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். தன்னுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்ற நீதிமாணிக்கம் என்பவருக்காக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான ஆண்டவரே, அவரை நீர் ஆசீர்வதித்தருளும். அவருடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நீர் அறிவீர். அன்பான ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன என்பதை நாங்கள் நம்புகின்றோம். உம்முடைய திருவுளத்திற்கேற்ப அவருடைய வாழ்க்கையை நீர் அமைத்து கொடுத்தருளும். இதனால் அவர் தன்னுடைய வாழ்விலே தொடர்ந்து முன்னேறி செல்ல உமது அருளையும் ஆசிரியையும் நீர் பொழிந்து அவரை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். அவருடைய பெற்றோர்களையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். குடும்பத்தாரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து உமது திருவுளத்திற்கேற்ப அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். தன்னுடைய உடல் நலனுக்காக திருப்பலி ஜெபிக்கின்ற லொரேன் டேவிட் என்பவரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, நீர் அவரை தொட்டு ஆசீர்வதித்து நலமளித்து அவர் உம்முடைய அன்பு பிள்ளையாக தொடர்ந்து வாழ உமது அருளை பொழுதுள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். உமது ஆசிரியர் என்றும் அவரோடு இருந்து அவரை வழிநடத்துவதாக. இந்த திருப்பலியிலே தங்கள் குடும்பத்திற்கு நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற லொரேன் டேவிட் குடும்பத்தினரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து உமது அருளும் ஆசிரியரும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்துவதாக. மேலும் உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித லெனார்ட் முரியால்டோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் இருந்திருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கின்றேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கின்றேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவாம், இந்த திருவிருந்தில் பங்கு கொண்டதால் எங்கள் உள்ளங்களுக்கு வலிமையூட்டினீர். புனித லெனார்ட் முரியால்தோவின் முன்மாதிரியால் தூண்டப்பெற்று நாங்கள் உமது வார்த்தையை கவனமுடன் கேட்டு கருத்திற்கொள்ளவும், வாழ்வளிக்கும் உணவின் வழியாய் பகிரும் மனம் கொள்ளவும், வறியோருக்கு உதவுவதில் நீதியும் உண்மையின் மேல் பற்றுறுதியும் கொண்டிருக்கவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வளித்து உங்களை காத்திடுவாராக. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு தம் திருமுகத்தை திருப்பி இரக்கம் காட்டுவாராக. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு தம் அமைதியை நிறைவாக அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனுக்கு சான்று பகர்கின்றவர்களாய் வாழ சென்று வருவோம். வாழ்க்கை பழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. சூரியன் சாய காரிருள் மெல்ல சூழ்ந்திடும் யாவும் சோர்ந்திடும் வேலை பாருலகெங்கும் நின்றெழுந்தோங்கும் பண்புயர் கீதம் வாழ்க மரியே. பாருலகெங்கும் நின்றெழுந்தோங்கும் பண்புயர் கீதம் வாழ்க மரியே. மாய உலகில் சிக்கி உழன்று வாடியே உள்ளம் சோர்ந்திடும் வேளை தாயகம் காட்டி கண்ணீர் துடைத்து சஞ்சலம் தீர்க்கும் வாழ்க மரியே. தாயகம் காட்டி கண்ணீர் துடைத்து சஞ்சலம்
அனைத்து மக்களின் சகாய அன்னைக்கு நவநாள் ஜெபம். நற்கருணை ஆண்டவருக்கு ஜெபம். இனிமையும் அன்பும் நிறைந்த இயேசுவே, மாந்தர் நடுவில் வாழ்வதே எனது மகிழ்ச்சி என்றுரைத்து உம்மையே என் ஆன்ம உணவாக கையளித்தீர். இறை மக்களிடையேயும் குறிப்பாக இளைஞரிடையேயும் நற்கருணையின் வழியாய் உம்மை அடிக்கடி உட்கொள்ளும் பக்தியை இவ்வுலகில் பரப்பிய உம் அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக நான் தாழ்மையுடன் விண்ணப்பிக்கும் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்திருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அனைத்து மக்களின் சகாய அன்னைக்கு ஜெபம். கன்னித்தாயே, அனைத்து மக்களின் சகாய அன்னையே, உமது அடியாராகிய புனித ஜான் போஸ்கோவின் வழியாக எண்ணற்ற புதுமைகளை புரிந்து வருகின்றீர். பாசமுள்ள அன்னையே, பாவியாகிய நான் இறந்து கேட்கும் மன்றாட்டுகளை புனித ஜான் போஸ்கோவின் பரிந்துரையின் வழியாக உமது திருமகனிடமிருந்து பெற்று தந்திருளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகின்றேன். தூய்மையின் அரசியே, இரக்கத்தின் அன்னையே வாழ்க. இனிமையே, எங்கள் நம்பிக்கையே வாழ்க. நாடிழந்த ஏழைகளாகிய ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கணவாய் நின்று ஏக்கத்தோடு அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய இரக்கம் மிகுந்த திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். நாங்கள் இவ்வுலக பயணத்தின் இறுதியில் உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவை காண அருள் புரியும். அருள் மழை பொழியும் அன்னையே, இரக்கம் நிறைந்த கன்னிமரியே. ஆமென். அனைத்து மக்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவுக்கு ஜெபம். மாட்சி நிறைந்தவரான புனித ஜான் போஸ்கோவை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமும் அனைத்து மக்களின் சகாய அன்னையிடமும் எனக்காக பரிந்து பேசும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவை என்றென்றும் அன்பு செய்யும் அறத்தையும் சகாய அன்னையின் மீது வற்றாத அன்பையும் எனக்கு பெற்று தந்திருளும். ஆமென். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.